ஸோ ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து என்ன வந்து பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரன்னிங் இன் பீரியட் தான் அதை பார்க்க போகிறோம். ஸோ ரன்னிங் இன் பீரியட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறோம் உங்களுக்கு. ரன்னிங் இன் பீரியட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஷோரூம்ல இருந்து வண்டி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. வண்டி எடுத்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் 1000 கிலோமீட்டர் இருக்கு பத்தி, அந்த 1000 கிலோமீட்டர் வந்து நம்ம எப்படி வண்டியை வந்து கரெக்டா இன்ஜின் வந்து செட் பண்ணி உட்கார வைக்கிறோம் அப்படின்றது தான் அந்த ரன்னிங் இன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம எப்படி வண்டி வந்து ஓட்டணும், இன்ஜின் வந்து கரெக்டா எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்பா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் பீரியட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ரன்னிங் இன் பீரியட்னு சொல்லுவாங்க. கைஸ், இப்போ வண்டி வந்து நம்ம ஷோரூம்ல இருந்து எடுக்கிறோம்னா, அப்ப வண்டியில வந்து என்ன இன்ஜின் ஆயில் வந்து இருக்கும்னு பாத்தீங்கன்னா மினரல் ஆயில் தான் இருக்கும். ஸோ மினரல் ஆயில் வந்து எதுக்கு நம்ம வந்து ஊத்துறோம், ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு வண்டியில மினரல் ஆயில் இருக்கு, ஏன் ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயிலோ இல்லைன்னு வந்து பாத்தீங்கன்னா, இன்ஜின் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா தேய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்க சின்ன சின்ன மெட்டல் பார்ட்ஸும் ஸ்டீல் பார்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து கட் ஆகும். ஸோ அதுல இருக்க சின்ன மெட்டல் பார்ட்ஸோ ஸ்டீல் பார்ட்ஸோ வந்து பாத்தீங்கன்னா தேய வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயில வந்து வந்துடும். ஸோ அதில் அந்த நார்மலாக இருக்க ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நார்மலாக நம்ம ஊற்றுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஜின் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா லூப்ரிகன்ட் ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஆனால் மினரல் ஆயில் வந்து அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ மினரல் ஆயில் வந்து ஊற்றுறது ஏன்னா அது தேயும், இன்ஜின் வந்து தேயும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வெளியே வந்து, அதாவது டர்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் அந்த இன்ஜின் ஆயில் வந்து வரதுக்காக தான் மினரல் ஆயில் வந்து நம்ம வந்து ஊற்றுறோம். நார்மல் ஆயில் வந்து அது வந்து கரெக்டாக நடக்காது. ஸோ கைஸ், நம்ம வண்டி வாங்கணும் உடனே அங்கே ஷோரூம்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக் நீங்கள் வந்து இந்த ஸ்பீடுக்கு மேலே வந்து ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி வந்து சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஸ்பீடு கணக்கில் வந்து வராது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் கணக்கில் வரும். இப்போ நீங்க Yamaha பைக்ஸ் வந்து எடுத்தீங்கன்னு வைங்களேன், 4000 ஆர்பிஎம் மேல ஓட்டக்கூடாது. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம வந்து 4000 ஆர்பிஎம் மேல ஓட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் கியர்லனா 4000 ஆர்பிஎம் கரெக்டா அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். செகண்ட் கியர்ல 4000 ஆர்பிஎம், அதே மாதிரி சிக்ஸ்த் கியருக்கும் 4000 ஆர்பிஎம்னா நமக்கு வந்து என்ன ஸ்பீட் வந்து வண்டி போகுதோ அந்த ஸ்பீடு தான் நம்ம வந்து வண்டி வந்து ஓட்டணும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நார்மலா தொண்டை கட்டிருக்கு. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் வந்து சொல்லுவாங்க, லைக் இந்த ஸ்பீட்ல இருந்து இந்த ஸ்பீட் இருக்கு தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆக்சுவலா ஸ்பீடு கணக்குல வராது, ஆர்பிஎம் கணக்குல தான் வந்து வரும். Yamaha அது வந்து பாத்தீங்கன்னா 4000 வரும். லைக் KTM வந்து நியர்லி 7000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஆமா, 7000 வரும் KTM வந்து. அப்பனா KTM வந்து நீங்க வந்து 7000 ஆர்பிஎம் வரைக்கும் லாஸ்ட் கியர் வரைக்கும் நீங்க வந்து புல் பண்ணி ஓட்டிக்கலாம். அதுக்கு மேல வந்து ஓட்டினாதான் இன்ஜின்ல வந்து ரிங்ஸ் வந்து கரெக்டா செட் ஆகுது கைஸ். மெயினா என்ன வந்து நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல இன்ஜினோட ரிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இன்ஜினோட ரிங்ஸ் வந்து தேய ஆரம்பிக்கும். இன்ஜினோட ரிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 1000 கிலோமீட்டர் தான் தேஞ்சு கரெக்டா உட்கார ஆரம்பிக்கும். ஆக்சுவலா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 50 to 100 கிலோமீட்டர்ஸே வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணி உட்கார வைக்கலாம் அந்த ரிங்ஸை. இன்ஜின்ல இருக்க ரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தேஞ்சு அந்த லோடட் ஆகி உட்கார இந்த இடத்துல. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 1000 கிலோமீட்டர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓட்டுறோமோ அதுக்கு மேல அந்த ஃபர்ஸ்ட் 1000 கிலோமீட்டர்ஸ் நம்ம எப்படி பாத்துக்கிறோம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த இம்பாக்ட் தான் பாத்தீங்கன்னா நமக்கு அங்க காட்டும். அப்படி கரெக்டா இன்ஜின் வந்து மெயின்டைன் பண்ணல, நம்ம வந்து வண்டி எடுக்கிறோம். இன்னைக்கு நான் வண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் ஒரு NSஓ இல்லைன்னா ஒரு டியூக்கோ ஏதோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கே டாப் ஸ்பீட் அடிக்கிறேன். டியூக்கோட டாப் ஸ்பீட் வந்து எவ்வளவு ஆர்பிஎம் வந்து ஃபுல்லா அடிக்கும், லிமிட்டர் வச்சிருப்பாங்க 135ல. ஸோ நான் 135 வந்து ஃபுல்லா அடிக்கிறேன் அப்படின்ற மீன்ஸ் வண்டி வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துலயே வண்டி வந்து பாத்தீங்கன்னா கலகலன்னு ஆயிரும். ஸோ வண்டி எடுத்த அன்னைக்கு எப்பயுமே ஹை ஸ்பீட்ல வந்து அடிக்கவே அடிக்காதீங்க, ரொம்ப இம்பாக்டா இருக்கும். ஒரு வருஷத்துலயே நம்ம இன்ஜின்ல வந்து அந்த கலகலகலன்னு அந்த ஃபீலை வந்து நம்ம அந்த சவுண்ட் வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். லைக் அது வந்து அந்த டேப்பரிங் நாய்ஸ் வந்து கரெக்டா அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வண்டி வாங்கின உடனே நீங்க வந்து ஹை ஸ்பீட் அடிச்சு ஓட்டாதீங்க, ஆர்பிஎம் லிமிட்டர் வந்து அடிக்காதீங்க. மேனுவல் புக் இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு மேனுவல் கொடுத்துருப்பாங்க வண்டிக்கு, அந்த மேனுவலே போட்டிருப்பாங்க நீங்க வந்து எப்படி ஓட்டணும், எந்த ஆர்பிஎம் லிமிட்டுக்குள்ள நீங்க வந்து ஓட்டணும்னு சொல்லி அங்க மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ மேனுவல் வந்து படிங்க, அந்த மேனுவலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க வண்டி வந்து ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த ஃபர்ஸ்ட் 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 1000 கிலோமீட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அதுல அந்த இன்ஜின் வந்து செட் பண்ணி வச்சோம்னா நமக்கு அதுக்கு மேல எப்படி வேணா அடிச்சு ஓட்டலாம். நான் ஃபர்ஸ்ட் 1000 கிலோமீட்டர் முடிஞ்சாலே சர்வீஸ் பண்றோம் பாத்தீங்களா, சர்வீஸ் பண்ணப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சிந்தட்டிக் ஆயில் வந்து மாத்திடுவாங்க. லைக் என்ன ஆயில் வந்து யூஸ் பண்றாங்களோ அந்த ஆயில் வந்து மாத்திடுவாங்க. மாத்தணும்னே நீங்க டாப் எண்ட் அடிக்கலாம், ரெவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அந்த 1000 கிலோமீட்டர் தாங்க, அது வரைக்குமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபுல்லா அடிச்சு ஓட்டாதீங்க வண்டியை, அந்த ஆர்பிஎம் லிமிட்டுக்குள்ள ஓட்டுங்க. சப்போஸ் நீங்க வந்து அப்படி ஓட்டலன்னா அது வந்து டேப்பரிங் நாய்ஸ் வந்து அடிக்க ஆரம்பிக்கும். அது வந்து உங்க இன்ஜினை வந்து செம்மையா அஃபெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்ச நாள்லயே, சில மாசத்துலயோ சில வருஷத்துலயோ நியராவே கிட்டே வண்டி எடுத்து கொஞ்ச நாள்லயே வந்து இன்ஜின் வேலை பாக்குற மாதிரி ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு வண்டி வந்து பார்த்து ஓட்டுங்க அந்த ஃபர்ஸ்ட் 1000 கிலோமீட்டர்ஸ். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஓட்டுறதால நமக்கு வந்து மைலேஜ் வந்து அதிகமா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உண்மைதான். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான திங் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரேக் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டா பிடிச்சி ஓட்டுங்க. ஒரு 3-4 தடவை கொஞ்சம் ஹார்டா பிரேக் வந்து அப்ளை பண்ணி ஓட்டுங்க. ரொம்ப சாஃப்டாவே, ரொம்ப லைட்டா ஸ்குவிஸ் பண்ணுவாங்க, ரொம்ப லைட்டா ஸ்குவிஸ் பண்ணுவாங்க. அப்படி வந்து பண்ணி ஓட்டாதீங்க. கொஞ்சம் ஹார்டா பிரேக் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு பிரேக்கோட எஃபிஷியன்சி வந்து நல்லா இருக்கும். நியூ வெஹிக்கல்ஸ் வந்து சொல்றேன்.
நீங்க ஒரு புது வண்டி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் பிரேக் பண்ணி ஓட்டுங்க. கொஞ்சம் ஒரு 2-3 தடவை ஹார்ட் பிரேக், இல்லைன்னா அது வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி சாஃப்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இப்ப வண்டி எடுத்த உடனே நம்ம வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நியூவா நம்ம வண்டி எடுத்த உடனே ஷோரூம்ல வண்டி எடுத்த உடனே நம்ம வந்து லாங் ரைட் அடிக்கலாமான்னு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. லாங் ரைடு வந்து அடிக்கலாம், ஆனா வந்து கொஞ்சம் கேப் விட்டு அடிங்க. லைக் லாங் ரைட் வந்து அட்ட ஸ்ட்ரெச்ல வந்து அடிக்காதீங்க, ஸ்ட்ரெயிட்டா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் அப்படி அடிக்காங்க. ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் அடிச்ச உடனே ஒரு பிரேக் கொடுங்க வண்டிக்கு. ஏன்னா கேஸ்கெட் வந்து ஹீட் ஆகி கூல் ஆகணும். ஸோ நம்ம வந்து அட்ட ஸ்ட்ரெச்ல ஒரு 100 அடிக்காம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் ஸ்டாப் போடுங்க, அடுத்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் ஸ்டாப் போடுங்க. அப்படி ஓட்டுறது மூலமா நமக்கு ஹீட் ஆகி கூல் ஆகி கரெக்டா இருக்கும். கேஸ்கெட் வந்து அந்த இடத்துல கரெக்டா கேஸ்கெட் வந்து செட் ஆயிரும். பேர்ல நம்ம இதெல்லாம் பண்ணா நம்ம பைக் வந்து கரெக்டா இருக்கும். லைக் அப்புறமா நமக்கு எந்த ஒரு வேலையும் வைக்காது இன்ஜின்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்படி பண்றது மூலியமா வைக்காம இருக்காது கண்டிப்பா. ஏன்னா இது பண்றது மூலியமா நம்ம பைக்கோட ரைட்னஸ் வந்து ஸ்மூத் ஆகலாம், நம்ம வண்டியை வந்து நம்ம இன்ஜின் வந்து கரெக்டா உட்கார வைக்கலாம், நம்ம லாங் டைம்ல வந்து நல்லா ஓட்டலாமே கண்டி நல்லா ஓட்டலாம். இது மூலியமா நமக்கு இன்ஜின்ல வேலை வைக்காது அப்படின்னா அது இன்ஜின்ல வேலை வைக்கலாம், மேபி வைக்கலாம். ஸோ இது ஆனா நம்ம இது வந்து இது பண்றது நல்லது. இது வந்து நம்ம பண்ணணும் கூட. அப்படி பண்ணாதான் நம்ம வந்து இன்ஜினோட லைஃப் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். நம்ம இன்ஜின் நம்ம ஓட்ட வேண்டிய ரைடை வந்து நம்ம ஸ்மூத்தா ஓட்டலாம். ஸோ எடுத்த உடனே யாரும் ஃபாஸ்டா ஓட்டாதீங்க. ஃபாஸ்டா ஓட்டினா கண்டிப்பா இன்ஜின் வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வேலை வச்சிரும். அன்னைக்கு வண்டி எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து கரெக்டா இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி ஓட்டுறது மூலியமா நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கு கைஸ். நமக்கு வந்து மைலேஜ் அதிகமா கிடைக்கும், பவர் வந்து எஃபிஷியன்டா நமக்கு நல்லா பவர் வந்து எஃபிஷியன்டா கரெக்டா ப்ரொடியூஸ் ஆகும். போக போக பவர் ட்ராக் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா 10,000 கிலோமீட்டர் 20,000 கிலோமீட்டர் போக போக பவர் ட்ராப் வந்து இருக்கும். அந்த 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல நீங்க அந்த பவரை வந்து கரெக்டா ஃபீல் பண்ணலாம். எக்ஸாக்டா அந்த வண்டியோட பவரை அந்த 1000 கிலோமீட்டர்ஸ்ல பிராண்ட் ஆர்பிஎம் ஆரும் சொல்லி அந்த ஆர்பிஎம் எந்த ரேஞ்சுன்னு பார்த்து அதில் கரெக்டா மெயின்டைன் பண்ணி ஓடிக்கோங்க. சோ கைஸ், இப்போ வந்து டாப் கியர் போட்டு, அதாவது 6 கியர் போட்டு அதுல வந்து ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடோ 30 கிலோமீட்டர் ஸ்பீடோ அப்படி வந்து போகாதீங்க, அதாவது நியூ பைக்ல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகம். சோ ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த ஒரு வீடியோ. நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோல வந்து மீட் பண்ணலாம். சோ until then, bye bye and signing off.